எனையுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நண்பர்களே, முன்னாடியே போன பதிவில் பார்த்த மாதிரி திருமூல பெருமானோட அந்த பிராணாயாம பயிற்சியில் என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் எப்படின்னா, நம்ம இந்த பிராணாயாம பயிற்சியை கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கடவுள் ஸ்தானத்தை அடையலான்றது தான். அதோட பாடலை நம்ம பார்க்கலாம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கை அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமை. அதாவது இந்த பிராணாயாமம் உள்ள நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா. அதாவது பூரகம், கும்பகம், ரேசகம், இந்த இதில் வந்து ஒரு மனிதன் பயிற்சி பண்ணி காற்றை அந்த பிராணனை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணக்கு யாருமே இல்லை, ஆனால் அதை பிடிக்கிற கணக்கு ஒருத்தவங்களுக்கு அறிஞ்சிச்சின்னா கூற்றைன்னா அந்த யம பகவானே நம்ம ஜெயிச்சிடலாம். கடவுள் தன்மையை எப்போ நம்ம நல்லா அடைகிறோமோ நம்ம வந்து ஜெயிச்சிடலான்றது தான் இந்த பாட்டு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். இதே மாதிரி ஒரு சைக்கிள் ஏற்றுறோம், கும்பகம் இறக்குறோம், திருப்பி ஏற்றுறோம், கும்பகம் இறக்குறோம். ஒரு சைக்கிள் இப்படி ஏற்றி இறக்கி அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஆனால் இந்த பாடலில் என்னென்னா, இதில் 2வது வரியில் வந்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லையா முதல்ல 2வது வரியில். 3வது வரியில் பார்த்தோன்னா, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அது ஆமை. அப்போ காற்றை பிடிக்கிற கணக்கை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த வாழ்க்கையில் வந்து மரணத்தை ஜெயிச்சிடலான்றது தான் இந்த பாடல். இதை என்னை பேச வைத்த திருமூல பெருமானை வணங்கி இந்த உரையை வந்து நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ என்ன இதில் பலன் கண்டிப்பாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் என்கிட்ட கேட்குறவங்க என்னென்னா, அந்த அனுபவம் வந்து கிடைக்கலன்னா இது புரியாது. ஏன்னா இது 5 புலன்களை தாண்டின விஷயங்களாக இருக்குது. 5 புலன்களை தாண்டின விஷயங்களை வந்து நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் பிராணாயாம பயிற்சி நம்ம போன பதிவில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள். திரும்பவும் இந்த பாடலை நான் சொல்கிறேன். அதாவது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமை. இவ்வளோ அழகான பாடல், எவ்வளோ சிம்பிளாக இதுக்கு மேலே வந்து சொல்லவே முடியாது, அந்தளவு இருக்குது. ஆகையால் திருமூல பெருமான ஆசீர்வாதத்தாலேயும் எல்லாம் வல்ல குருமார்கள் இறைத்தமிழ் ஆசீர்வாதத்திலையும் இந்த பிராணாயாம பயிற்சியை நம்ம பண்ணி நாமும் நல்லா இருந்து மற்றவும் நல்லா இருப்போம். மகிழ்வித்து மகிழ்வோம்.